கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நிறைவேற்றுவது எப்படி, கடைசி நாள் எப்படி நிறைவேற்றுறதுன்னு கேட்டிருக்கீங்க. கடைசி நாள் 27ஆம் திங்கட்கிழமை வருது. சூரசமரம் ஆனதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் குளிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக குளிக்கணும். ஸோ முடியாதவங்க கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிக்குங்க. ஆனால் குளிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். குளிச்சுட்டு ரெகுலராக நீங்கள் முருகருக்கு நான் சொன்ன மாதிரி 6 விதமாலும் செய்யலாம். முடியாதவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாம். தேனும் தினமாவும் கூட வைக்கலாம். நீங்கள் எது முடியுதோ உங்களால் எல்லாம் சிறப்பாக அன்றைக்கி வச்சு பூஜை பண்ணிவிட்டு பால் பழம் விரதம் இருக்கிறவங்க அந்த பாலும் பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். மிளகு விரதவங்க அது சாப்பிடக்கூடாது. ஏன்னா திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் விரதம் விடணும். ஸோ மிளகு விரதம் இருக்கிறவங்க வீட்டில் யாராச்சும் இருந்தால் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க. பால் பழம் சாப்பிட்றவங்க இல்லை ஒரு வேளை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்கள அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பூஜை ஆனதுக்கப்புறம் சூரசமரம் ஆனதுக்கப்புறம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருந்தாலும் சரி திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதத்தை விடுறது நல்லது. ஒரு சிலர் சூரசமரம் ஆனதுக்கப்புறம் விரதத்தை விட்டுடுவாங்க. ஒரு சிலர் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் விரதம் விடுவாங்க. திருக்கல்யாணத்தை அன்னைக்கு முருகருக்கு வடை பாயசத்தோட இலை போட்டு நீங்கள் படையல் போடணும். தெரியும் இல்லையா, கல்யாண சாப்பாடு. அந்த மாதிரி முடிஞ்சால் பண்ணுங்கள். முடியலனா உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு முருகருக்கு திருக்கல்யாணத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கோயிலுக்கு போனால் போங்க, டைம் இருந்தால் போங்க. பக்கத்தில் கோயிலெலாம் நீங்கள் வீட்டிலே பூஜை பண்ணிவிட்டு அந்த சாமிக்கு படைச்ச இலை சாப்பாடு நீங்களே சாப்பிட்லாம். மிளகு விரதம் இருந்தாகட்டும், பால் பழம் விரதம் இருந்தால் எந்த விரதம் இருந்தாலும் சரி திருக்கல்யாணத்து அன்றைக்கி அவங்களுக்கு படிச்சுட்டு முருகருக்கு அந்த சாப்பாட்டேறி நீங்களே சாப்பிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சாப்பிடும்போது நீங்கள் ஃபுல்லாகவே சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா சடன்னு சாப்பிட்டா உடம்புக்கு இதாகிடும். எல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னு கொழுப்பிக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க. உடம்பு